கர்த்தர் நம்ம கூட பேசினார் உபவாச கூட்டத்துல. ஒவ்வொரு நாளும் முதல் நாள் என்ன பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்க எடுத்துங்க தைரியம். யார பத்தி பேசினாரு? என்ன பேசினாரு? ஆபிரகாமுடைய அந்த வாக்கு தத்துவத்துக்காக அவன் வாழ்க்கையில என்னென்னலாம் சந்திச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல அழகா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, விசுவாசி கீழ்ப்படி, விசுவாசி கீழ்ப்படி. ரெண்டாவது நாள் என்ன பேசினார் கடவுள் நம்ம கூட? பக்குவப்படணும். ஆண்டவர் காரியத்துல பக்குவப்படணும். தேவையில்லாத முள்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்துடணும்னு பேசினார். மூணாவது என்ன பேசினாரு? சொல்றதெல்லாம் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படிலாம் நடக்கணும், விசுவாசத்தில் நடக்கணும், பரிசுத்தத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோட கூட பேசினார். நாலாவது நாள் பேசினாரு. நாலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் நீங்க என்ன பேசுறாரு? நாலாவது நாள் என்னப்பா? கர்த்தரை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசினாரா? கர்த்தரை என்ன பண்ண? எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்தணும். அஞ்சாவது நாள் என்ன பேசினாரு? யாக்கோபுனுடைய ஏணியை குறிச்சு பேசினார். ஆறாவது நாள் என்ன பேசினாரு? முதிர்ச்சி அடையணும்னு பேசினார். ஏழாவது நாள் என்ன பேசினாரு? சபையினுடைய வளர்ச்சியை குறிச்சு பேசினார். அதனாலதான் உங்களுக்கு கர்த்தர் நம்மள இப்படிலாம் பேசின்னு இருக்கிறார். வேதம் உங்களுக்கு படிச்சு பட்டம் வாங்குறதுக்கு பதக்கல்ல, உள்ள போகணும். உள்ள போலன்னா வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாது. உள்ள போல அப்படின்னாவே முன்னேற முடியாது. அப்ப என்ன ஜெபிச்சிருப்பீங்க? நீங்க என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க? இது வழக்கமா பாரம்பரியம் மாதிரி சோத்திர பலி படிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? அந்த காரியத்தை ஜெபிச்சுட்டு இருப்பீங்களா? வாழ்க்கையில வசனத்துக்கு அத்த முக்கியத்துவத்தை கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நமக்குள்ளே மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையா பாத்தீங்க அப்படின்னா 3 நாள் கிட்டத்தட்ட 4 நாள் பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கூட பேசுறேன். பின்னி பாஸ்டர்ல இருந்து இங்க வந்து நடத்தின கடைசியா வந்து போனதானே சார்லஸ் சாதன் ஐயா அவங்களுடைய இருந்து ஒரே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கூட பேசினேன். அப்போ கூட உங்களுக்குள்ள வசனம் போலன்றது எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த வசனத்தினுடைய அந்த சாராம்சம் உங்களுக்குள்ள போலன்றது எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படியே வாயை அசைச்சிட்டே இருக்கிறீங்க, அந்த உணர்வு இல்லை. கத்துக்கிறத சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க பாட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க? வாயை அசைச்சுன்னு உட்காந்துட்டீங்க. கத்துக்கிறது தான் நம்ம சொல்லணும். நான் உங்களை வந்து பாயிண்டா கேட்கலையே, நான் கத்துக்கிட்டேன், என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் உங்களை கேட்கிறேன். கத்துருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வராத போது வர வரைக்கும் கடவுள் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? வளர வைக்க மாட்டார். பாருங்க, இந்த சபையில நீங்க நல்லா எடுத்து பாருங்க. ஒரு விசுவாசி வந்தா அடுத்த ஒரு விசுவாசி வர மாட்டேது சரியா சபைக்கு. இப்ப பாரு, ஒரு 4 குடும்பம் வரல, இப்படியே இருக்குது. அவங்களுக்கு உட்கார்ந்துட்டு அந்த இவங்க வரல, இவங்களை வரவை, இது என்னுடைய வேலையா இருக்கு. இது ரொம்ப வருத்தம். விசுவாசிகள் வர மாட்டேது சரியா சபைக்கு. இந்த பழக்கெல்லாம் மாறணும். இந்த பழக்கெல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். இப்போ 4 நாளா கடவுள் நம்ம கிட்ட ஒரே காரியத்தை பேசினாரு. நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் சபை வளரணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லையா சொல்றீங்க, ஆமேன்னு சொல்றீங்க, சந்தோஷம். சபை வளர நான் என்ன செய்ய வேண்டும்? சபை வளர்றதுக்கு நானே என்ன செய்யணும்? நான் மட்டும் இல்ல, நீங்களும் செய்யணும். அததான் கடவுள் என்ன பண்ண தெளிவா உங்க கூட பேசுறேன். சபை வளர்த்து எதுக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. வரோம் போறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. சபை வளர நான் என்ன செய்ய வேண்டும்? அததான் மாறணும். நான் வளரணும், அதுக்கப்புறம் என்ன வளரும்? சபை வளரும். ஒரு மனுஷன் வளரும் போது சபை என்ன பண்ணும்? வளரும். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய சரீரத்துல ஒரு குறை இருந்துச்சுன்னா கூட, இப்ப என் கை செயல்படலன்னா நான் என்னது? நான் என்னது? கை செயல்படல, எனக்கு ஒரு கை செயல்படல, என்னது? ஊனம். எல்லாம் செயல்படுது. தலை செயல்படுது, கண்ணு செயல்படுது, என் கால் செயல்படுது, என் இருதயம் செயல்படுது, என் வாய் செயல்படுது. ஆனா ஒண்ணுதான் நாங்களே செயல்படல. அதுக்கு எனக்கு கொடுக்கிற பேர் என்னது? ஊனம். அப்படிதான் சபையும். நீ ஒரு ஆள் செயல்படலன்னா கூட சபை எப்படி இருக்குன்னா ஊனமா தான் இருக்கும். சபை என்ன பண்ணும்? ஊனமா தான் இருக்கும். இதை நம்ம உங்களுக்கு இதை நான் அன்பா உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் நம்ம கூட எச்சரிப்பா பேசியிருக்கிறார். எச்சரிப்பா பேசியிருக்கிறாரு. சபை வளர்னதுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். எதெல்லாம் மாறணும்? அவங்க பேசுனதுல எனக்கு ஆண்டவர் பேசுற 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். முதல்ல நம்ம எதை மாறணும் அப்படின்னா, வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். வசனத்தை கேட்டு
வாழ்க்கையில் அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நம்மளுக்கு செய்தி எடுக்கும்போது சொன்னாரு, உன் நிலம் பண்பட வேண்டுமானா முள்ளை எடுத்துடு. எந்த முள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டோம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்ச இச்சை இது உனக்குள் இருக்கும்போது கடவுளுக்குள்ளே நீ வளர முடியாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல்லே நீ நின்று போயிடுவ. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்டாண்ட ஒரு செடி வச்சிருக்கிறீங்க. உங்க செடி வச்சுட்டு செடியில நீங்க என்ன பண்றீங்க, அந்த செடி மேல நீங்க முள்ளு போட்டீங்கன்னா, சுத்தி முள்ளு போடாம மேல முள்ளு போட்டு வைக்கிறீங்க, அந்த செடி என்ன ஆகும்? செடி வளரும். ஆனா அந்த முள் இருக்கிற இடம் வரைக்கும் தான் வளரும். அந்த முள்ளுக்கு மேல என்ன பண்ணாது? செடி வளராது. அது அப்படி என்ன ஆயிடும்? நின்னுடும். உங்க வாழ்க்கையும் அப்படிதான். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்ச இச்சை நமக்குள் இருக்கும் போது ஒரு வளர்ச்சியோடு சபை நின்று போய்விடும். நீயோ சபைதான். ஒரு வளர்ச்சியோடு சபை நின்று போய்விடும் என்பதை கர்த்தர் தெள்ளத் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? உலக கவலை இருக்குது. நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? உலக கவலை, மாம்ச இச்சை இருக்குது நமக்குள்ள. இந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ண மாத்தணும்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்குள்ள இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடணும். எடுத்து போடும் போதுதான் கர்த்தர் தம்முடைய தேவ திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவா. நீங்க நல்லா பாருங்க, உங்க மேல எல்லா மேலயும் கடவுள் ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க சும்மா இந்த சபையில வந்து உட்கார்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முன்குறிச்சதுனால சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க இல்லங்க. கடவுள் உங்களை இந்த சபைக்கு முன்குறிச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த சபையில நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கப்பா. அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் அந்த பிள்ளை பிறந்து முதல் தன் மரண நாள் மட்டும் பிறந்த நாள் முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். நல்லா கவனிங்க. இங்க மனோவா என்கிற ஒரு குடும்பம் இருக்குது. ரொம்ப நாளா அவங்களுக்கு பிள்ளை கிடைக்காது. பிள்ளை இல்லாத சூழ்நிலையில வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் அந்த ஸ்திரீ அப்படி மனைவி கிட்ட தேவதூதன் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போறான். அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன குடிக்க கூடாது? திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அடுத்தது மதுபானம் குடிக்க கூடாது. தீட்டானது ஒன்றை என்ன பண்ண கூடாது? நீ புசிக்காமல் இருக்கணும். தீட்டு வீட்டுக்கும் போக கூடாது. மதுபானம் குடிக்க கூடாது. திராட்சை ரசம் குடிக்க கூடாது. ஏன்னா உன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை அவன் எப்படின்னா ஆண்டவருக்காக நசரேன் விருதமாக பிறக்க போகிற ஒரு பிள்ளை. பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த நசரேன் விருதம் 3 பேர் இருந்தாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா சிம்சோன், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுவேல், மூன்றாவது இயேசு கிறிஸ்து. 3 பேர் என்ன பண்ணாங்க? இந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அழகாய் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டான பொருள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. தீட்டு வீட்டுல இருந்து கொடுக்குற எந்த பொருளையும் என்ன பண்ணக்கூடாது? அது பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கடைபிடிக்க கூடாது. சம்பிரதாயத்தை நாம் கடைபிடிக்கவே கூடாது. இது இப்படி இருக்கும் போது பேசினாரு. போயிட்டு அவங்க மனைவி ஓடி தான் புருஷன் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஒரு தேவதூதன் வந்தாரு, அவர் இப்படிலாம் சொன்னாருன்னு. அவர் என்ன பண்றாரு? மனோவா என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் கர்த்தர் அவர் கூட பேசுறாரு. இதே காரியத்தை தான் பேசுறாரு. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கேட்கிறாரு. அதுக்கு இதே காரியத்தை அவர் பேசுறாரு. இப்படி பேசும்போது உன் பிள்ளை என்ன பண்ணனா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைன்னு தெளிவா பேசிட்டார். இப்ப இவன் பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க அப்பா அம்மா, நீ எனக்கு கடவுள் கொடுத்த பிள்ளை, நீ என்ன பண்ண போற? நசரே விருதை உள்ளவன், உனக்கு என்ன பண்ணக்கூடாது? முடி வெட்டக்கூடாது, தீட்டு பொருளை நீ சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம் நீ குடிக்க கூடாது, தீட்டு விட்டுக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா வேதம் சொல்ல அவன் தலைமையில ஒரு தேவ திட்டம். என்ன திட்டம்னா, பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருந்தான். அவன் மேல அந்த திட்டம்
உங்களுக்குள்ளே காணப்பட்டது. அவன் மேல அந்த அபிஷேகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆண்டவர் உன் தலை மேல ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறதுக்கு நம்மள என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். உன் அப்பா அம்மா உனக்கு வெளிப்பாடு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. அந்த ஒப்பு கொடுப்பனா கத்த பெரிய காரியங்களை செய்வா. இப்படி இருக்கும்போது சிம்சோன் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பெண்ணின் மேல, அந்நிய பெண்ணின் மேல ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டதுனால அந்த பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சண்டை வந்ததுனால இவன் என்ன பண்ணிட்டான்? ஊருக்கு போயிட்டான். மறுபடியும் ஊர்ல இருந்து வந்து அந்த பெண்ணை கேட்டா அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் தங்கச்சி இருக்குது கட்டிக்கணும், அவன் கட்டிக்கல. அந்த ஊர் என்ன பண்ணிட்டான்? அந்த வயலெல்லாம் அழிச்சு பண்ணிட்டான். இப்படி வந்துட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் இது சரியில்லைன்னு பேசியும் அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை எச்சரித்தார். அவங்க அப்பா அம்மா எச்சரிக்கிறாங்க, அந்நிய பெண் கிட்ட போக கூடாது எச்சரிக்கிறாங்க, கடவுள் அவனை எச்சரிக்கிறார். எதை அவன் ஆசைப்பட்டு போனானோ அதை கடவுள் அவன் கிட்ட பிரிச்சுட்டார். ஆனா அவனை எச்சரிச்சார். அந்த எச்சரிப்பை கேட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே, நான் அப்படி அடியை உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஒப்பு கொடுக்கல. அடுத்த அதிகாரத்துல 14-15 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வேசியின் மடியிலே போய் படுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேசியின் மடியில போய் படுத்துக்கிட்டான். ஒரு பாவத்தை செஞ்சு கர்த்தர் எச்சரிச்சோம், இன்னொரு பாவத்தை அவன் செய்யறதுக்கு போயிட்டான். வேசியின் மடியில படுத்துக்கிட்டான். தெளிலால் மடியில அவன் படுத்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லப்படும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு அவன் பலன் அவனை விட்டு போற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? அவனை மயக்கி வச்சிருந்தான். அவனை மயக்கி வச்சிருந்தான். நீங்க பாருங்க, மயக்கம், உலக ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்குள்ள இருக்கும் போது தேவ திட்டம் நம்மளை விட்டு விலகி போய்விடும். ஆண்டவர் தருணம் கொடுத்து பார்த்தாரு. அவன் தருணத்துக்கு என்ன பண்ணல? வாய்ப்பு கொடுத்து பார்த்தாரு, எச்சரித்து பார்த்தாரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்ம கூட தெளிவா இந்த சபைக்கு பேசுறார். மாம்ச இச்சை நம்ம சபையை விட்டு நீங்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம சபையை விட்டு நீங்கணும். ஆண்டவர் உலக கவலை நீங்கணும். ஐயோ, எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எதுவுமே இல்லை. பைபிள்ல போட்டிருக்குது, அவர் ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைக்கு அவர் சகலத்தையும் கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை தேடணும். நம்ம பாத்தீங்க அப்படின்னா, எலிசாவுடைய நாட்கள்ல அழகா எலிசா கேஎஸ் என்ன பண்ணா? நாகமானு கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டான். என்ன பண்ணா? அந்த வெள்ளி தாளத்தெல்லாம் வாங்கிட்டு அவனை என்ன பண்ணா? ஒரு ரதத்துல ஏத்தி அனுப்பி பொருள் வச்சுட்டான். அதுக்கு எலிசா அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. திராட்சை தோட்டத்தையும் அத்தி மரங்களையும் வாங்குற காலமா இந்த காலம்? இது ஊழியம் செய்யற காலம் அல்லவா? இந்த காலத்துல போயிட்டு நீ என்ன பண்ற? தேவையில்லாததான் வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறியே, அது உனக்கு சாபமே அப்படின்னு சொல்றார். அழகார சொல்றாரு அவரு. இது காலமா? திராட்சை தோட்டத்தையும் அத்தி மரத்தையும் ஒலிவ மரத்தையும் வாங்குற காலமா இது? இந்த காலத்துக்கு உன்னை அழைச்சது வேற. கேயாசி பாருங்க, எலியாவை கர்த்தர் அழைச்சார், எலிசாவை கொடுத்தார். எலிசா என்ன பண்ணா? எலியா விட்டுட்டு போன ஊழியத்தை செஞ்சான். அப்போ எலிசா விட்டுட்டு போன ஊழியத்தை யார் செய்யணும்? கேயாசி செஞ்சிருக்கணும். அவன் அதை விட்டுட்டு என்ன பண்ண? ஒலிவ மரங்களையும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் இதை வாங்குறதுனால இது காலமா? உன்னை கடவுள் இதுக்கு அழைச்சாரு. நாகமார்கிட்ட இருக்கிற பொருளை வாங்குறதுக்காக கடவுள் உன்னை அழைச்சாரு. என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கிறதுக்காக தான் கடவுள் அழைச்சாரு. அதை உணராது இருந்தா அதனால தான் கேட்கிறார் அவர். என் மனம் உன் கூட வரலையா? நீ போய் நாகமான் கூட பேசிட்டு இருக்கும் போது என் மனம் உன் கூட வரலையா அப்படின்னு கேட்கிறார். வரலையான்னு கேட்டாரு. இன்னைக்கு கடவுள் அதான் உங்ககிட்ட பேசுகிறார். உங்ககிட்ட தெளிவா ஒரு காரியத்தை கேட்கிறார். சபை வளர்ச்சிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மயக்கம் உன்னை விட்டு மாறணும், உலக கவலை உன்னை விட்டு மாறணும். ஒரு மனுஷன் கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கும் போது இது எப்படி நடக்குமோ அது நடக்குமோன்னு சொல்லிட்டு வேதத்தை தியானிக்க வேண்டிய உன் உள்ளத்திலே, வேதத்தை தியானிக்க வேண்டிய உன் இருதயத்திலே, வேதத்தை தியானிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய உன்னுடைய சிந்தையிலே மாம்ச காரியத்தை சிந்திக்க கூடாது. உலக கவலை உனக்கு வரக்கூடாது. இன்னைக்கு நீங்க சங்கீத தியானத்தை கேட்டிருப்பீங்க. நம்ம சிந்தையில வசனத்தை தியானிக்க வேண்டும், இருதயத்திலே வசனத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போ நம்ம கவலைப்பட்டனால ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுங்க. கவலைப்படுறதுனால ஒரு மழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதனால ஐயோ இது எப்படி நடக்கும், அப்படி நடக்கணும். ஆண்டவர் சிந்திக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் வசனத்தை தியானிக்கணும். டிவோஷன் அழகா அந்த பாஸ்டர் விளக்கம் கொடுத்தார். ஏன் காலையில டிவோஷன் வைக்கிறாங்கன்னா, அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை அசை போட்டு கொண்டே இருக்கிறதுக்காக தான். ஏன் காலையில ஜெபம் வச்சு ஒரு வேதத்தை கொடுக்குறாங்க? அந்த நாள் முழுவதும் ஏன் உன்னை காலையில இருந்து பைபிள் படிக்க சொல்றாங்க? ஏதோ கடமைக்கு கடகடன்னு படிச்சு முடிக்கிறதுக்கா? இல்ல, அந்த நாள் முழுவதும் உன் சிந்தையில வசனம் இருக்க வேண்டும், உன் இருதயத்துல வசனம் இருக்கணும், உன் வாயில வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வசனத்தோடு இருக்கிற ஜெபம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். வசனம்
வசனத்தை சிந்திங்க, வசனத்தை என்ன பண்ணுங்க, தியானிங்க, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இதுதான் கர்த்தர் இந்த 2025ல நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். வசனத்தை மனப்பாடம் பண்றதுல சிந்தையில வசனம் வரணும், நம்ம இருதயத்துல வசனம் வரணும், நாவல வசனம் வரணும். ஆண்டவர் தெளிவா நம்ம கூட பேசுறாரு. முள்ளை எடுத்து போடு. முள்ளு என்பது உலக கவலை. ஒரு பிள்ளை கடவுளை சார்ந்து வாழும் போது ஆண்டவருக்காக வாழணும் ஸ்டெப் எடுக்கிறவன ஒரு நாள் கர்த்தர் தலைகுனிய விடவே மாட்டார். ஒரு நாள் தலைகுனிய விட மாட்டார். நம்முடைய சாதி செல்ல பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர் 7 நாள் பாஸ்டிங் இருந்து 3 பிள்ளைகளுக்காக என்ன பண்ண, 7 பிள்ளைகளுக்காக சாப்பாட்டுக்காக அழுதாரு. ஒருத்தவங்க என்ன பண்ண, கேரியரோட அவங்க வீட்டு வாசல் எடுத்துட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு போனாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளை, கிட்டத்தட்ட 7 பிள்ளைகளை டாக்டர் அவர் படிக்க வச்சாரு. நிறைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செஞ்சாரு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் செட்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பணத்தை இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அவரை முக்கியத்துவம் படுத்த கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்துல தரத்துல நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உலக கவலை நமக்குள்ள வந்துடுது. ஐயோ இப்படி என்ன ஆயிடும், இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு என்ன ஆயிடும், இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பணம் தேவை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு உலக கவலை உனக்குள்ள வந்துருச்சுன்னா, உலக கவலை வரும்போது ஆண்டவருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறாது. இதுதான் கடவுள் உங்க கூட பேசுறார். உலக கவலை உனக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சித்தம் வாழ்க்கையில என்ன பண்ணும், நிறைவேறணும். ஐஸ்வர்யத்தை இந்த காலகட்டத்துல நீ வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஐஸ்வர்யத்துக்காக, பணத்துக்காக என்ன பண்ணோம், ஆண்டவர் ஆராதனை விட்டுறது, பணத்துக்காக தேவ ஜெப நேரத்தை விட்டுறது, ஒரு தனி ஜெபம். நிறைய பிள்ளைகளுக்கு, நிறைய சகோதரிகளுக்கு தனி ஜெபமே இல்ல, தனி ஜெபம் இல்ல, தனி வேத வாசிப்பு இல்ல. இப்பதான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடுறீங்க. இந்த ஐஸ்வர்யத்தின் மழக்கம் உன் பரிசுத்தத்தை கெடுத்து விடும். தேவன் உன் மேல வச்ச தேவ திட்டத்தை உன்னை விட்டு எடுத்து போட்டுரும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன் வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்துடும். தேவன் உன் மேல வச்ச தேவ திட்டத்தை மறைச்சிடுவோம். அடுத்தது சொல்லப்பட்டது மாம்ச இச்சை. நம்ம எந்த பொருளையும் தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுறதுதான் மாம்ச இச்சை. எல்லாம் சொல்லுவாங்க இச்சைன்னா விபச்சாரம் பண்றது, அது மட்டும் இல்லைங்க. நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படுறது எல்லாமே இச்சைதான். எல்லாம் இச்சைதான். ஒருத்தவங்க பொருளை பார்த்து, ஒருத்தவங்க வீட்டை பார்த்து, ஒருத்தவங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுறதே இச்சைதான். கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷப்படணும். இந்த சிம்சோன் பாத்தீங்கன்னா, உலகம் எனக்கு கல்யாணமா ஆகாதோ, அவனுக்கு கவலை. அந்த பொண்ணு போயிடுச்சு நம்மளை விட்டுட்டு, அடுத்த பொண்ணு என்ன பண்ணோம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது பண்ணுது, அதனால வேசி கட்ட போய் படுத்துக்கலாம்னு படுத்துக்கிட்டாங்க. வேசி கட்ட போய் வாழலாம்னு நினைச்சிட்டான். தன்னுடைய சரீர சுகத்துக்காக தேவன் அழைப்பை அவன் எழுந்து போய் விட்டான். தன் சரீர சுகம் எத்தனை நேரம் இருக்கும், ஒரு அரை மணி நேரம். அந்த சுகத்துக்காக தேவ சித்தத்தை அவன் எழுந்து போய் விட்டான். தேவ சித்தத்தை இழந்துட்டான். இதனால அபிஷேகத்தை இழந்துட்டான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அழகா சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் மேல வச்சு இந்த திட்டெல்லாம் போயிட்டு எந்த பெலிஸ்தனை அழிப்பதற்காக கர்த்தர் முன்குறிச்சாரோ அந்த பெலிஸ்தன் கட்டி அடிமையாக அவனை கர்த்தர் அனுப்பி விட்டார். எந்த பெலிஸ்தன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் நானும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ள இருக்கிறது விசுவாசம். நம்ம பார்க்கிற எலியாவை ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, எசபேலுக்கு நாள் குறிக்கிறவன் எலியா. அந்த அபிஷேகம் யார் மேல இருந்தது, எலியா மேல இருந்தது. ஆனா இந்த எசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் அவன் நாள் குறிச்சதுனால சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சோர்வு ஒருத்தவங்களை அழித்து விடுகிறது தேவ பிள்ளையே. இன்னைக்கு கடவுள் அதான் உங்க கூட பேசுகிறா. இவன் என்ன ஆயிட்டுனா, மொட்டை அடிச்ச உடனே அபிஷேகம் விட்டு போயிடுச்சு. பெலிஸ்தீனோட பார்த்தா பயப்படுவான். பெலிஸ்தீனை பார்த்தா பயப்படுவான். இவன் பலன் எங்க இருக்குது, அவனால போய் டைரக்டா அவன்கிட்ட மோத முடியல. ஏன்னா அவன் பலசாலி. இந்த பலன் அவனுக்கு கர்த்தர் கொடுத்ததுங்க. இந்த பலன் யார் கொடுத்தது அவனுக்கு? எல்லாம் சொல்லுங்க வாய் தந்து. இந்த பலன் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுங்க இந்த பலன். இந்த பலனை பெற்றுக்கொண்ட இந்த சிம்சோன் என்ன பண்ணானா, அவனுக்கு தந்திரமா அந்த பெண்ணுகிட்ட கேட்டு பணம் கொடுத்து அந்த பலனை என்ன பண்ணான், எங்க இருந்துன்னு கண்டுபிடிச்சு மொட்டை அடிச்சுட்டானுங்க. அதனால இவன் அடிமையாக எங்க கொண்டு போயிட்டாங்க, பெலிஸ்தனுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அங்க இவனை பாக்குறவங்க எல்லாம் கேலியா பார்த்து சிரிச்சாங்களாம். இவனை பாக்குறவங்க இவன் எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான், இன்னைக்கு பாரு எப்படி வந்து உட்கார்ந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவனை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்ப என்ன தெரியுமா இவன் பண்றான், வாசிக்கிறான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம்
அபிஷேகம். இன்னைக்கு அவன் கிட்ட நான் வந்து அடிமையா இருக்கிறேன், அவன் கிட்ட வந்து கையெழுந்து நிக்கிறேன். என்ன ஒரு வீசை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். இந்த ஒரு வீசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பைபிள்ல போட்டிருக்குது, அவனை கத்த நினைத்தருளினா அங்க கீழக்கிற வசனம்லாம் படிச்சீங்கன்னா அவன் உயிரோடு இந்த பெலிஸ்தியரை கொண்டதை காட்டிலும் அவன் சாகும் போது கொண்ட பெலிஸ்தியர்கள் அதிகம். அந்த அரண்மனையில ஒருத்தம் கூட இல்ல, எல்லாம் செத்துறான், இவனும் கூட செத்துட்டான். இதனால கர்த்தர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் 3 காரியம் உன்னை விட்டு பிரிக்கும். ஒண்ணு, உலக கவலை. கடவுள் கிட்ட வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். கடவுள் கிட்ட உன் பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னா நேர்த்தியா அவர் என்ன பண்ணுவார், உன்னை நடத்துவார், நேர்த்தியா நடத்துவார். அதனால நீ கவலைப்படாத, எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எனக்கு இந்த நோய் வந்துச்சு, நான் இப்படி செத்துருணும் அப்படி செத்துருணும், செத்து போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, மரணம் எனக்கு என்னதான், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றார். சாவு வழியா தான் பரலோகத்துக்கு போகணும். சாவு வழியா தான் எங்க போக முடியும், பரலோகத்துக்கு. கடவுள் நம்மளுக்கு வியாதியை நியமிச்சு மரணம் வச்சிருந்தா அப்படிதான் போக வேண்டியது, வேற வழி கிடையாது, அப்படிதான் போகணும். அதனால இப்படி ஆயிடுமோ, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க உலக கவலை உனக்கு வரக்கூடாது, உலக கவலை வரவே கூடாது. நீ சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், வசனத்தை தான் சிந்திக்கணும். ஆமென், ஆமென். இரண்டாவது ஐஸ்வர்யம். ஐயோ நான் இப்படி சம்பாதிப்பேன் அப்படி சம்பாதிப்பேன். உன் மேல எலிசாவின் அபிஷேகம் இருக்கிறது. தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு. கேயாசியை போல இதை வாங்கி என் வீட்டுல வச்சுப்பேன், அதை வாங்கி என் வீட்டுல வச்சுப்பேன், அது சாபமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் நீ ஐஸ்வர்யத்துக்கு தன் நேரத்தை கொடுப்பாயானால், ஐஸ்வர்யத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுப்பாயானால் அது உனக்கு சாபமாய் மாறிடும். அழகா சொல்லுவார் எலிசா, உன் மேல என்ன பண்ணுது, இது காலம் இல்ல, திராட்சை செடியும் அத்தி மரத்தையும் ஒளிய மரம் வாங்குற காலம் கிடையாது இந்த காலம். என் அபிஷேகம் உனக்கு வரணும். இது வராதனால எந்த உலகத்தை தேடி போனியோ, ஐஸ்வர்யத்தை தேடி போனியோ, அந்த குஷ்டரோகம் உன்னை பற்றி பிடிக்கும் என்று சொன்னார். அந்த குஷ்டரோகம் கேயாசியை பற்றி பிடிச்சது. தேவ பிள்ளையே, இவ்வளோ சீரியஸா மெசேஜ் கொடுக்குறேன். தூக்கம். அல்லேலூயா. நான் 11 மணிக்கெல்லாம் முடிச்சு அனுப்பணும் உங்களை. தூக்கம். சேர்ல உட்கார்றதுக்கு தான் என்னுடைய தப்புன்னு நினைக்கிறேன். தூக்கம் எங்கிருந்து வரும் உங்களுக்கு? தண்ணி எடுத்துட்டு வந்து வாட்டர் கேன் உங்களுக்கு வச்சு, சோத்திரப்படி பக்கத்துல வச்சு, எங்கன்னா போய் பாருங்க தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு நிக்கிறாங்களே, இதுல 4 பேர் எழுந்து போய் வர்றது. மாறணும். வசனம் சிந்தையில வரணும். உலக கவலை வரக்கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னா கவலையப்படாத, ஆண்டவரை தேடு, அந்த நாளுக்குரியதை கர்த்தர் கொடுப்பா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு மனுஷன் கடவுளை தேடினா உன்னுடைய ஆசீர்வாதம் அமெரிக்காவில இருந்தா கூட எடுத்துட்டு வந்து கொடுப்பார் கடவுள். அதானே சொல்றாரு நெகேமியா, சொல்றாரு அழகா சொல்றார் நெகேமியாவின் புத்தகத்துல, ஒருவன் தன்னை தாழ்த்தி அவர் கற்பனையை கை கொள்ளும் போது பூமியின் கடையாந்திரத்திலையும் வானத்துல தான் ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வல்லவர். எஃப்சி திரும்பி உட்காரு, எஃப்சி திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. என்ன பண்ணா, ஆண்டவருடைய காரியத்தை முக்கியப்படுத்தணும். உலக கவலை உனக்கு வரக்கூடாது. அடுத்தது ஐஸ்வர்யத்துக்கு கேயாசி போல போவாத, கேயாசினுடைய சாபம் உன்னை பின்தொடரும். அடுத்தது சொல்லப்பட்டது மாம்ச இச்சை. ஒருத்தவங்களுடைய பொருளையோ, ஒருத்தவங்களுடைய மனைவியோ, ஒருத்தவங்களுடைய வீடையோ, ஒருத்தவங்களுடைய நிலத்தையோ ஆசை இச்சிக்காத, அது உனக்கு சாபமா மாறிடும். கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷப்படு. உன்னை கீழே இருக்கிறவங்களை பாரு, மேல இருக்கிறவங்களை பார்த்து ஐயோ இவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லாத. உன் கீழே எத்தனையோ பேர் அடிமட்ட தட்டில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடிமட்டத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன காட்டில எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படணும். கார் வாங்கினவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இவன் கார் வாங்கி வச்சிருக்காங்க, கடவுள் எனக்கு பைக் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லணும். ஆமென், ஆமென். பைக் வாங்கினவங்களுக்கு சொல்லணும், ஆண்டவரே என்ன காட்டில சைக்கிள்ல எத்தனையோ பேர் வராங்க, எனக்கு ஆண்டவரே பைக் கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லணும். இப்படி கீழே இருக்கிறதுல நம்ம நன்றி சொல்லணும். இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கான், இந்த கவலைலாம் வேணாம். உன்னுடைய வாழ்க்கையில வசனத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். அந்த வசனம் உங்களை நல்வழி நடத்த. இன்னைக்கு கேட்ட மாதிரி அவருடைய வசனம் உன் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அந்த வசனம் உன்னை நித்திய ஜீவன ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. என்ன பண்ண, என் ஆத்மாவை இவர் தேற்றி என்னை மரண பள்ளத்தாக்கிலிருந்து தப்புவிப்பார். என்ன தேற்றுவார், அவர் என்ன நடத்துவார். நான் ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கைடுக்காக எத்தனையோ பேர் எந்தெந்த இடத்துக்கு போறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஆலோசனைக்கு போறாங்க, எத்தனை பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆலோசனை கூட்டம் ஒரு கூட்டம் அங்கெல்லாம் போறாங்க. காரணம் அவங்க நடத்த. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லித்தரேன். இந்த மாசம் கடவுள் நம்ம கூட பேசினாரு. அவர் ஆலோசனையிலே மகத்துவம் உள்ளவர், செயலிலே வல்லவர். நேர்த்து அந்த வசனத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசினார். அப்போ ஆலோசனை ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நம்ம சபை வளர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. ஆண்டவர் பெரிய வளர்ச்சி வச்சிருக்கிறார். அந்த பாஸ்டர் சொல்ற பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து போட்டுடணும். சிமியோன் பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாரு, பால் ஒன்றவங்களா மட்டும் இருக்க வசனம். ஏசப்பா நல்லவர்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா நல்லவர். அப்படியே வெளியில இருக்கிறவங்க போய் கேட்டு பாரு, அவன் சொல்லுவான். வெளியில இருக்கிற அக்காவை போய் கேட்டு பாரு சொல்லும். ஏசுதான் அந்த பூமியில என்ன பண்ணாரு, அவர் ஒரு நல்ல ஒரு சாந்த குணம் உள்ளவரு. அவரை கல்லர்கள்லாம் அடிச்சாங்க, என்ன பண்ணாரு, அவர் மௌனமா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கவங்க சொல்லுவாங்க இயேசு நல்லவர். ஆனா நமக்கு தெரியும் இயேசு நல்லவர்ன்றது மட்டும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, நின்றுட கூடாது, நம்முடைய தரம் நின்றுட கூடாது. அதை காட்டிலும் அவர் என்னென்ன செய்வாரு, அவர் உபதேசத்தை கேட்டா எங்க கொண்டு போவார் என்ற அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இதுல நீங்க முக்கியமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே காரியத்தை தான் உங்ககிட்ட பேசுறாரு. உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை பணமோ மாம்ச காரியமோ உலக கவலையோ அதை நிறுத்தி விடவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி ஒரே இடத்துல ஒரு அளவுக்கு மேல என்ன ஆகாது, வளரவே வளராது. சபையும் வளராது, நீயும் வளர மாட்டே. சபையும் வளராது, நீ என்ன பண்ண மாட்ட, வளர மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த காரியத்துக்காக போறோம். எழுதி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் எழுதுறீங்க, சொல்லலாம் மாட்டேன்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அதனால தான் நாங்களாம் எழுதவே இல்லை அப்படின்றீங்களா? ஏன் டைரி எடுத்துட்டு வரல? நீ என்ன டைரி எடுத்துட்டு வரல? டைரி யோசேப்பு நல்லா குனிஞ்சு உட்கார். டைரி ஏதா வாங்கி கொடுத்து பார்த்தேன். தங்க நல்லா குனிந்து உட்கார். டைரி எடுத்துட்டு வர்றதில்லை. டைரி எடுத்துட்டு வர அந்த பழக்கம் உங்களுக்கு எப்பதான், எவ்வளவுதான் நானும் சொல்றது, அவங்க அப்பா அம்மா தான். நீங்க தானே உங்க பிள்ளைகளை 24 மணி நேரமும் நான் பார்க்க முடியுமா? நீங்க தானே உங்க பிள்ளைகளை, நீங்க நல்லா இல்லைனாலும் பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். அன்ற காரியத்துல பிள்ளைகளை வளர்க்கணும். அதுதான் நல்ல காரியம். சோறு போறதுதான் பிள்ளைங்க வளர்றது இல்லை, கடவுளுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த வளர்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் கடவுள் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய காரியத்துல உங்க பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்தணும். காலையில அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி பிள்ளை எழுப்பி கிளம்பி முதல்ல என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு அனுப்பணும். டைரி எடுத்துட்டியா, பெண்ணி எடுத்துட்டியா, இதெல்லாம் என்ன பண்ணணும், பிள்ளைங்கிட்ட கொடுத்து அனுப்பணும். இந்த பழக்கத்தை என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் வரப்போகிற நாட்கள் அது பெரிய ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த சபை வளர்றதுக்கு கடவுள் நம்ம கூட பேசினார். 4 நாளா பேசினார். நல்ல திட்டங்களை போட வேண்டும். ஆமென். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். தயவு செய்து அடியாரோடு கூட வர வேண்டும் என்றால் அதற்கு அவர் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனார். இதை நீங்க கேட்டிருப்பீங்க ஆண்டு விழால. ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பீங்க, உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆவது அதிகாரத்துல அழகா போட்டிருக்குது நெருக்கம். அந்த இங்க பாக்குறோம், ஒரு இடத்துல ஒரு பெரிய நெருக்கம். அவங்க ஜனக்கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போய் அவங்க கேக்குறாங்க, நாங்க இருக்கிற இடம் எப்படி மாறி போச்சு, எப்படி மாறிச்சா, நெருக்கமா மாறிடுச்சான். அதனால நாங்க என்ன பண்ண போறோம், மரத்தெல்லாம் வெட்டி எங்க வீடுகள் எல்லாம் அகலமா கட்டிக்க போறோம். ஒரே இடத்துல எங்களால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே நல்ல காரியம், நல்ல திட்டம் போங்கன்ற. அப்போ அந்த தீர்க்கதரிசி அவங்க கூட இருக்கிற ஒருத்தன் கேட்கறான், ஒருத்தனுக்கு அவனுக்கு நல்ல வாஞ்சை. என்ன சொல்றான், நீங்க என்ன பண்ண எங்க கூட, என்ன பண்ண எங்க கூட வரணும், எங்க கூட என்ன பண்ணோம், வரணும். அழகா சொன்னார் அவர். ஊழியக்காரன் என்ன பண்ணணும், உங்க வீட்டுல வரவே இருக்கணும். உங்களுடைய எல்லா காரியத்திலும், உங்க நெருக்கத்துல வர வைக்கணும், உங்க ஆசீர்வாதத்துல வர வைக்கணும், உங்க துன்பத்துல வர வைக்கணும், உங்க துக்கத்துல வர வைக்கணும், எல்லாத்திலையும் வர வைக்கணும். துக்கத்துல மட்டும் இல்ல, எல்லா ஆசீர்வாதத்திலையும் ஊழியக்காரன் என்ன பண்ணணும், வரவே இருக்கணும். வர வச்சுட்டாங்க. நீங்க வரணும் அப்படின்னாரு. இங்க வந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மரத்தை வெட்டினாங்க. இந்த கதைலாம் நீங்க நல்லா கேட்டு இருப்பீங்க. மரத்தை வெட்டினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எதை வச்சு மரத்தை வெட்டினாங்க, கோடாரி. எதை வச்சு மரத்தை வெட்டினாங்க, கோடாரி. இப்ப நமக்கு நல்லா தெரியும், ஒரு கத்தி வச்சு நம்ம மரத்தை வெட்டினோம்னா கத்தி கண்டிக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாதா, எப்படி தெரியும் உங்களுக்கு, லூசா இருக்காது. எப்படி இருக்காது, லூசா இருக்குன்னா வேற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகும், லூசா இருக்கும். அது லூசா இருக்கும். ஆடுனா தெரியும் நமக்கு, கத்தி கீழே விழ போதுன்னு தெரியும். இப்ப அந்த கோடாரியும் அந்த நிலத்தை அவர் அழகா சொன்னார் பத்தியா, அது கோடாரியும் ஆடிக்கிட்டு தானே இருந்திருக்கும்.
சொல்லி சொன்னான். என்ன காரியம்னா அவன் சொல்றான், இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தது. அவர் அழகா சொன்னார், இந்த உயிர் கர்த்தர் கொடுத்த இரவல். அவர் எப்போ வேணும்ன்றாரோ அப்ப எடுத்துப்பார். ஏன் எடுத்தாரு? இன்னும் 4 வருஷம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம கடவுள் கிட்ட கேட்கவே கூடாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன் கடவுள் எடுத்தாரு? அது கொடுத்த இரவல். இப்போ நீ ஒரு வீட்டு வாடகை இருக்கிறேன்னு வச்சுக்க, வாடகை ஹவுஸ் ஓனர் காலி பண்ணா அவனை யாரு தந்த வீடு? ஹவுஸ் ஓனர் காலி பண்ண. ஒரு என்ன பண்ணலாம்? தருணம் கேட்கலாம், ஒரு 2 மாசம் 3 மாசம் கேட்கலாம். இருவெல்லாம் வந்தது என்ன பண்ணும்? போய் தான் அவனை, இது கடவுள் கொடுத்த உயிர், இது கேட்க கூடாது. இதை கேட்டு போராடிய பைபிள்ல பாக்குறோம். எசேக்கியால் கேட்டு போராடணும். தெரியுமா உங்களுக்கு? 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தா, அதனால அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணான் தெரியுமா? 50 வருஷம் ஆட்சி செஞ்சு அவ்வளவு தப்பு பண்ணான் அவன். ஆண்டவர் கூப்பிடும் போது, ஆண்டவரே எனக்கு போத ஆண்டவர், அந்த ஜீவன் போயிட்டு இருந்தானா இந்த பிரச்சனையே வந்துடாது. நம்ம என்ன பிரச்சனையே வந்துடக்கூடாது. பிள்ளைகளை வெட்டான், பலி செலுத்ததுக்காக பிள்ளைய வெட்டினான். அவன் கொடூரமா ஆட்சி செஞ்சான். ஆனா கடைசியா என்ன, எசேக்கியாள் மேல வச்ச கர்த்தருடைய கிருபை அது இறங்குச்சு. ஆனா சொன்னார் ஆண்டவர், நீ செஞ்ச தப்புக்கு உன் பிள்ளைய தான் கேட்பான். அவன் என்ன பண்ணிருக்கலாம்? கெஞ்சிதான் கர்த்தர் மாத்திருப்பாரு. அவன் கெஞ்சில நான் நல்லா இருந்தா போதும் நினைச்சிட்டான். ஆயுசு கேட்கறது தப்பு இல்ல. கடவுள் இந்த பூமியில நம்மளுக்கு என்ன ஆயுசு கொடுத்துக்கிறாரோ அந்த ஆயுசுல பரிசுத்தமா வாழ்ந்துட்டு போறதுதான் பரிசுத்தம். ஆமென், ஆமென். இது ஆண்டவர் கொடுத்த பிச்சை இந்த உயிர். இத போய் ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்தன்னு கேட்கிற அதிகாரம் உனக்கும் இல்லை, எனக்கும் கிடையாது. ஆமென், ஆமென். உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. கடவுள் கொடுத்த உயிரை அவர் எப்போ நினைக்கிறாரோ அவர் எடுப்பார். பாருங்க, ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு எஜமான தோட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதுல பூ பூத்துருச்சு. பூ பூத்து கொட்டுற டைம்ல எஜமான் என்ன பண்ணுவாரு? அதை பறிச்சிடுவார். பூ பூத்தி அது முதிர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுவார்? எஜமான் பறிச்சிடுவார். பறிக்கலன்னா என்ன, அது யூஸ் இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜீவனும் அப்படிதான். அவருக்கு எந்த காலம் எந்த நேரம் வச்சிருக்கிறாரோ அந்த காலத்துல அவர் எடுத்துப்பார். அவரை போய் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரமே இல்லை, ரைட்ஸே கிடையாது நமக்கு. இவர் சொல்றார், இரவெல்லாம் வாங்கினவர் என்ன பண்ண, போடாரு ஈடாரி அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் கேட்பாரு பாருங்க அழகா, எந்த இடத்துல விழுந்துச்சு, நீ எங்க விழுறன்னு கண்டுபிடிச்சிட்டாவே நீ எழுந்துட்ட தேவ பிள்ளையே. ஆமென், ஆமென். நீ எந்த இடத்துல விழுந்துட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உண்மையா சொல்ற அந்த இடத்துல நீங்க எழுந்துப்ப. ஆமென். எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருது, நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா அது என் வீட்டுல தங்கல. ஏன் என் வீட்டுல தங்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சு எங்க இந்த காசு போகுது, எந்த இடத்துல நான் அதிக செலவு பண்றேன்னு யார் உட்கார்ந்து நல்ல திட்டத்தை போட்டு அந்த வருமானத்தை எழுதி எந்த இடத்துல அதிகமா காசு போகுதுன்னு உட்கார்ந்து எழுதி பாக்குறாங்களோ அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்சி அந்த சரி செய்து கொள்ளுவாங்க. சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போயே பணம் செலவாகுதுன்னா உட்கார்ந்து பார்க்கணும். இந்த மாசம் ஹோட்டலுக்கு நான் என்ன செலவு பண்ணிக்கிறேன்? 5000 செலவு பண்ணிக்கிறேன். அடுத்த மாசம் இந்த செலவை நான் குறைக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நல்ல திட்டமிட்டு செய்யும் போது, உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம திட்டமிட்டு ஊழியம் இந்த 2025 செய்யணும். இந்த திட்டமிட்டு 2025 நம்ம ஊழியம் செய்யணும். கடவுள் நம்ம கூட அந்த பாஸ்டர் மெசேஜா கொடுத்துட்டு, அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன், பாஸ்டர் அப்படிதான் பாக்குறேன் எனக்கு சொன்னாரு. நான் போயிட்டு எனக்குள்ள ஒரு மனசுல தோணினே இருந்துச்சு, அவரை மெசேஜுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலியா சொன்னாங்க, சிமியோன் அண்ணாவை பத்தி நீ எப்படி சொல்றிய, அவங்க பாஸ்டர் கூப்பிட்டு பாரு, சூப்பரா மெசேஜ் கொடு. இதை போன வருஷம் சொன்னாங்க, அது என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அவரை கேட்டேன், அவர் சொன்னார் பாருங்க, புதன்கிழமெல்லாம் அவர் வரவே மாட்டார், ஆனா கர்த்தர் வர வச்சாரு. ஏன்னா நம்ம கூட பேசணுன்றது தேவதை. ஆமென். வர மாட்டார், ஆனா கடவுள் வர வச்சார். அவரை வர வச்சது தேவ திட்டம். இங்க பாருங்க, அங்க என்ன சொல்ல வந்தனே நான் மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன் நானு? இந்த சபையை குறிச்சு அவர் பேசி முடிச்சுட்டு ஒரு சின்ன பசங்க சண்டே கிளாஸ் பசங்க எல்லாம் வந்து உட்காந்துருச்சு, நெருக்கமாயி போச்சு, சேர் வேற போட்டுட்டோம். நம்ம என்ன பண்ண, நல்ல திட்டம் போடாத போட்டுட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நெருக்கமாயி போச்சு சபை. அப்படியே அந்த டைம்ல நம்மளுக்கு வெளியே இருந்தா கூட ஒரு சந்தோஷம், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. ஆனா அவ்வளவு பேரும் நம்ம ஆட்கள் கிடையாது, வெளியில இருந்து வந்தவங்க. அவ்வளவு பேர் நம்ம ஆட்கள் கிடையாது. இங்கேயும் நிறைய பேர் வரல, அந்த சபையில உட்காந்துக்கிறவங்க ஆண்டு விழாவுக்கு வரல. உனக்கு என்னதான் அப்படி வேலை இருக்குமோ, கடவுள் உன்னை படுக்க வச்சா என்ன பண்ணுவியோ, அதெல்லாம் யோசிக்கணும். கடவுள் உனக்கு நாளை கொடுத்துருக்கிறாரு, இதுல கர்த்தருக்குள்ள சந்தோஷம் பண்ணி இந்த நாள்ல என்ன பண்ண யோசிக்கணும். அப்புறம் நான் வரீங்க பாருங்க, அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, இந்த சபை கூட கர்த்தர் இருக்காரு, நீ நல்ல திட்டத்தை இந்த சபையில நீ ஏற்படுத்தினீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், இந்த சபையில நீ நிறைய ஆராதனை நடத்தலாம், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரு அப்படின்னு சொன்னார். நான் இதுதான் சொல்றேன், நல்ல திட்டங்களுக்கு நான் போட்டா மட்டும் அது செயல்படாதுங்க, நீங்களும் அதுக்காக ஒத்துழைக்கணும். நீங்க ஒத்துழைச்சாதான் நல்ல திட்டத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்,
நல்ல திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்ல நேரம் இல்ல. 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரத்துல 28வது வசனம் 29வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் வீட்டு யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். நல்ல கவனிங்க, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நாளாகம புத்தகத்திலே யோசபாத்தை குறிச்சு சொல்லப்படுதாம தான் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புனா வேலைக்கு அவளை. அப்போ இவன் அழுகுற ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு உபவாசித்து ஆண்டவர் இதுக்கு என்ன திட்டம்னு கேட்கிறான். அதுக்கு தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ துதிக்கிற மனுஷனை என்ன பண்ண ஏற்படுத்து. நான் எந்த காரியத்தை சொல்லணும், துதிக்கிறவன் எக்காலம் ஊதுறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா நிறுத்துனு. அவன் நல்ல திட்டத்தை போட்டு அழகா நிறுத்தினான். துதி சத்தமும் எக்கால சத்தம் கேட்கும் போது கர்த்தர் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு கடவுள் நம்ம கூட ஒரு காரியத்தை பேசுறாரு. நம்ம நல்ல திட்டங்களை போடும்போது நம்ம சபை நல்ல வளர்ச்சிக்குள்ளே காணப்படும். ஆமென், ஆமென். நல்ல திட்டங்களை நம்ம போடணும். சரி, நம்ம சபையில வளர்ச்சி வரணும்னா என்னென்ன திட்டம் போடலாம் எங்க சகோதரர்கள் சொல்லணும். அப்புறமா நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க, நம்ம சபை வளர்றதுக்கு நம்ம என்னென்ன திட்டம் போடலாம். நான் கேட்கறது புரியலையா உங்களுக்கு? புரியுதா இல்ல புரியலையா? நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் தானே நம்ம சபை வளர்றதுக்கு நம்ம என்னென்ன திட்டம் எல்லாம் போடலாம். சுவிசேஷம் சொல்லலாம். சரி, சுவிசேஷம் சொல்லலாம். சரி, ஓகே. மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம், சுவிசேஷ கூட்டத்தை நம்ம சபையில என்ன பண்ணலாம், ஏற்படுத்தினா ஒரு வளர்ச்சி நம்ம சபையில என்ன பண்ணும் வரும். ஏன்னா அந்த பகுதி ஃபுல்லா பின்மாற்றக்காரர் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இது மூலமா சந்திக்கலாம். அடுத்தது டாக்ஸ். சரி, டாக்ஸ் சுவிசேஷமும் ஒண்ணுதான், டாக்ஸ் கொடுக்கலாம். சரி, ஓகே. ஃப்ரீயா இருக்கும் போது என்ன பண்ணலாம், சர்ச்சில் வந்து ஜெபிக்கலாம், தனி ஜெபம் பண்ணலாம். அடுத்தது கூடி ஜெபிக்கணும். என்ன பண்ணாங்க, துதிக்கிறவங்க குழுவா நின்னாங்க, எக்காலத்தை வாசிக்கிறவங்க குழுவா நின்னாங்க. குழு நிற்கும் போது பைபிள்ல போட்டிருக்குது, ஒருமனப்பட்டு நீ கூடி ஜெபிக்கும் போது அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வரும். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்ம நான் சகோதரர்கள்லாம் ஒருமித்து வாசம் பண்றது எவ்வளவு நன்மை இன்பமா இருக்கிறது. அப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்க கூடி ஜெபிக்கலான்ட்டு, இந்த கல்யாணம் ஆனவங்க எதுவுமே சொல்லலீங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. எங்கடா ஜபத்துக்கு வர சொல்ல போறேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி, நீங்க ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு, இந்த சகோதரர்கள் ஜபம்னு சொல்லிட்டு. உண்மையா அந்த ஜபம் ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டிருக்கா? இந்த ஜபத்தை சரியா செய்யல. திருந்தா நேற்று நாளே வாட்ஸ்அப்ல போட்டு கூட நிறைய பேர் சகோதரிகள்லாம் ஆயத்த கூட்டத்துக்கு வரல. ஆயத்த கூட்டத்துக்குலாம் சகோதரிங்க ஊழிய செய்யறவங்கள கட்டாயம் கலந்துக்கும். நீ வீட்டுல ஜெபிக்கிறது உண்டு. சபையுடைய கட்டுத்திட்டத்தை கீழ்ப்படியுமா, கீழ்ப்படிக்க முடியாதா? அதானே ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொன்னீங்க, சபையுடைய கட்டுத்திட்டத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறவங்களே வர மாட்டேங்க. வாலிப பிள்ளைங்க வரவே இல்லை. வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் பிள்ளைங்க தான் வந்தாங்க. வரலனாலும் அது ரீசன் எனக்கு சொல்லவே இல்லையே. நீங்க ஒரே ஒரு பாப்பா, ஒரே ஒரு பொம்பளை பொண்ணு மட்டும் தான் சொல்ல எனக்கு. நீங்க நான் வருவேன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. யூத் மீட்டிங் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுரும். அதே மறுநாள் தான் நான் பார்ப்பேன், போட்டுரும். ஏன் வரல அக்கா, நான் இது மாதிரி வரலக்கான்னு போட்டுரும். மற்றபடி யாரும் எனக்கு சொல்றது இல்லையே. ஒரு சபை வளரணும்னா நீ வளர்ந்து விடு. ஆண்டவர் நீ ஆண்டருக்குள்ள வளர்ந்தா கடவுள் உன்னை எல்லாத்தையும் வளர்த்துவ. சபை வளரணும்னா சகோதரர்கள்லாம் ஜெபிக்கணும். சகோதரர்கள்லாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் என்ன பண்ணீங்க, ட்ராக்ஸ் ஊழியம் சொன்னீங்க. ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு என்ன பண்ணணும், வரணும். ட்ராக்ஸ் ஊழியம் நம்ம சபையில வாரம் நடக்குது. வரணும். நம்ம ஊர்ல மாசம் வைக்கணும். என்ன பண்ணலாம், நம்ம வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாம் ஒன்றுபட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், செய்யலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் நம்மளை நடத்துவான். சரி, சகோதரர்கள் கூட்டம் இருந்து பார்த்த ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்தாரு. சரி, எதுக்கு வரான்னு பார்த்தா அது ஜெபம் பண்ணாரு. பரவாயில்ல, பைபிள் எடுத்துட்டு வரல. சரி, ஜெபத்துக்கு வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன். அடுத்த டைம்ல என்ன பண்ணோம், பைபிள் எடுத்துட்டு. உங்களுக்கு டைம் பிரச்சனைன்னா நீங்க சொல்லலாம், ஜெபத்துக்குலாம் நிறுத்தக்கூடாது. டைம் பிரச்சனை, எனக்கு 8 மணி எனக்கு பிரச்சனைனா ஒண்ணும் இல்லை, 9 மணிக்கு ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஜெபத்துல கட்டாயம் செய்யணும். 1 மாசம் ஜெபிச்சிருப்பீங்களா? 1 மாசம் இல்ல, ஒரு சிலர் வரவே இல்லை. 1 மாசமா எட்டியே பார்க்கலையே சர்ச்சை பார்க்கணும். ஆமென், ஆமென். அந்த ஜெபம் எப்படிதான் நடக்குதுன்னு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி போடும்போது நல்ல நல்ல திட்டங்களை போடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய திட்டத்தை நம்ம போட்டோம். வாலிபர்கள்லாம் ஊழிய செய்யற பிள்ளைங்களாம் கூடி
சனிக்கிழமை ஜெபிக்கணும்ட்டு. ஒரு கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் என்ன ஆயிட்டீங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனாலும் இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கணும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. இந்த அபிஷேகம் பெருகணும்னா நீ கட்டாயம் ஜெபிச்சுதான் ஆகணும். ஆமென். ஜெபிச்சுதான் ஆகணும். நேரத்தை ஒதுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் கடவுளுக்காக கொடுக்கறதுனா நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போறதே கிடையாது. ஆமென். நேரத்தை ஒதுக்கி இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நீங்க பண்ணலாம். 1 மணி நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தா 3/4 மணி நேரம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. 3/4 மணி நேரம் பண்ணு. 3/4 மணி நேரம் கஷ்டம்னாலும் 1/2 மணி நேரம் உங்களை மாத்த முடியாது. ஆளுக்கு 2 பாட்டு பாடினா முடிஞ்சு போச்சுக்காரு, அதனால மாத்த முடியாது. 3/4 மணி நேரம் பண்ணு. இதெல்லாம் என்ன பண்ணணும், மாறணும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது, யாருக்கு வேலை இல்லை? நம்ம யாருக்கு வேலை இல்லை? வேலை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ உட்காந்துக்கிற குழந்தைய கேட்டா கூட வேலை இருக்குது, நான் போய் சாப்பிடணும், அதுவும் வேலை தானே. துணி மாத்தணும், வேலை தானே. எல்லாருக்கும் வேலை இருக்குதான் இருக்குது. கடவுளுக்காக நம்ம கொடுக்கறது என்ன பண்ணணும், கடவுளுக்காக கொடுக்கணும். அது ஆசீர்வாதமா மாறுவார். பக்கத்துல சகோதரன் கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். புடிச்சிங்களா கைய? முடியுமா? புடி, கை புடி. புடிச்சாச்சா? புடிச்சிங்களா? சரி சொல்லுங்க. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும். ஆபிரகாம் ஐயா கை பிடிச்சிங்களா? அப்பா கொடுங்கப்பா, கை கொடுப்பாங்க. நீங்க குடிக்கவும் மாட்டேன்றீங்க, சொல்லவும் மாட்டேன்றீங்களே. குடிக்கணும், ஆண்டவருக்காக செயல் பண்ணணும். எல்லாத்தையும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும். நேரம் இருக்கும் போதெல்லாம் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இருக்கும் போதெல்லாம் செபிக்கணும், நேரம் இருக்கும் போதெல்லாம் துதிக்கணும். இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். பைபிளை தூக்கிட்டு சுத்துறது ஊழியம் இல்ல, உட்கார்ந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். உங்களால ஓடி இப்ப ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. மார்னிங் பிரசங்க செய்யலாம், உங்களால செய்ய முடியுமா? வேலை செஞ்சுட்டு முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி, படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், மனசு கேட்கும். படுத்துட்டு 1 மணி நேரம் தூங்கலாமான்னு தான் கேட்கும். ஆனா செபிக்கலாம்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செபிக்கலாம்ல. அந்த நேரத்தை கடவுளுக்கு கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க திங்கட்கிழமை உபவாசம், செவ்வாய்க்கிழமை உபவாசம். நீங்க நான் கேட்டேன், நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து வளர்ச்சிக்காக சொல்றேன், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க செய்யலாம். திங்கட்கிழமை உபவாசம், திங்கட்கிழமை யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணணும், ஒரு போட்டோ அனுப்பிடணும். செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் ஜெபிக்கணும், ஒரு போட்டோ அனுப்பிடணும். முதல்ல உபவாசம் இருக்கிறவங்க வர்றாங்களான்னு நான் பார்க்கணும். வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இதுல என்ன பண்ணணும், வரணும். வேலைக்கிழமை இருக்கிறவங்க அந்த நேரத்தை ஒதுக்கி கட்டாயம் அந்த ஜெபத்துல கலந்துக்கணும். ஜெபிச்சுட்டு போட்டோ எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எடுக்க தெரியலனா கூட பரவாயில்ல, நான் ஜெபிச்சுட்டோமா என்ன பண்ணணும், நீங்க சொல்லிடணும். இந்த ஜெபம் இது யார் வராங்க யார் போறாங்களோ இதான் நமக்கு தெரியணும். இந்த திட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியா செய்யணும். சரியா என்ன பண்ணணும், செய்யணும். சரி போட்டோ எடுக்கலாம் கூட இங்க என்ன பண்ணலாம், நீங்க இங்க ஒரு பேப்பர் ஒட்டிட்டு வாங்க, நான் என்ன பண்ண உங்க பேரு கூட எழுதிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க செய்யுங்க, கர்த்தர் அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். சோத்திர பலினா இங்க நடந்துட்டு இருந்துச்சு. காலம் செல என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஆனா நம்ம மாறாம இருக்கிறோம். ஆமே ஆமே ஆமே. நம்ம மாறாம இருக்கிறோம், நம்ம மாறணும். கடவுள் அதான் நம்ம என்ன பண்றாரு, விரும்புறாரு. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. வாணி இப்ப சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன நடத்துறீங்க, எத்தனை பேர் வந்தாங்க, விசுவாசி பிள்ளைங்க வராங்களா இல்லையா நான் பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க எல்லாம் போன் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீங்க போட்டோ எடுத்து ஞாயிற்றுக்கிழமை முதல்ல டீச்சர்ஸுக்கு வராங்களான்னு நான் பார்க்கணும். டீச்சர்ஸுக்கு வராங்களான்னு பார்க்கணும். விசுவாசம் பிள்ளைங்களை விட்டு, ஸ்டூடெண்ட் விட்டு நீங்க என்ன பண்ணணும், போட்டோ எடுத்து பண்ணணும். 2வது ஊழியம் செய்யற பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கோ கல்யாணத்துக்கோ இதுக்கோ அதுக்கெல்லாம் போகவே கூடாது. டெத்துன்னா பரவாயில்ல, மற்றபடி போக கூடாது. ஊழியம் செய்யற பிள்ளைங்க போகக்கூடாது. இதை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், நம்ம மனசுல வச்சுக்கணும். இது என்ன பண்ணணும், நீங்க இன்னிலிருந்து அதை என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அது கசகாலா இருக்கட்டும், முடிச்சூரா இருக்கட்டும், உங்களுடைய ஊழிய எல்லைகள் விரிவாகணும்னா கட்டாயம் நல்ல நல்ல திட்டங்களை போடணும். உங்களுக்கு திட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, அடுத்த வாரத்துல நான் உட்கார வச்சு சகோதரிகளை பேசும், அப்ப சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கன்னா டைம் ஆயிப்படும். அதனால என்ன பண்ணுங்க, அப்ப சொல்லுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னும் ஒரு காரியத்தை என்னப்பா, யாரும் பேசுறாங்களே போனா சரி. அடுத்தது இன்னொரு 3வது காரியம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன், டைம் ஆகி போயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதியதற்கு உரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது.
உயிர்ப்பிக்கிறது. இங்க பாருங்க, இந்த 3 5வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அன்பிலே இணைய வேண்டும். என்ன பண்ணணுமா? நம்ம அன்புல இணையணும். மறுபடியும் நீங்க படிக்க போறீங்க. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் படிக்க பார்க்கலாம். 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். பவுல் யார்? அப்பல்லோ யார்? தெளிவா வாசி பார்க்கலாம். தெளிவா வாசி. போதுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது. நல்லா பைபிள் படிக்கணும். வீட்டுல படிச்சு பார்க்கணும். பைபிள் இங்க வந்து திக்கி படிக்க கூடாது. வீட்டுல படிச்சு நல்லா என்ன பண்ணணும்? படிக்கணும். அது படிக்க கர்த்தர் நமக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர்ல அன்புல என்ன பண்ணணும்? நீங்க நானும் இணையணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பவுல் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்போலோ பக்கத்துல ஒரு கூட்டம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சபை அப்படிதான் இருக்குது. நான் நினைப்பேன் நம்ம சபை அப்படி இல்லை, நானும் அப்படிதான் இருக்குது. பாஸ்டர்மா சொன்னதான் கேக்குறீங்க, மத்தவங்க யார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. இந்த பழக்கம் மாறணும். இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களால முடிய செய்ய முடியாது, இணைய முடியாது, அன்புல இணைய முடியாது. யார் சொன்னாலும் நல்லது சொன்னா என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். ஆமே. பாஸ்டர்மா போன் பண்ணாதான் போன் எடுக்குது, மத்தவங்க பண்ணா என்ன பண்ணக்கூடாது? எடுத்துட கூடாது. தப்பு என்ன இருக்கக்கூடாது. அன்புல நம்ம இணையணும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவா ஒரு காரியத்தை பேசுறாரு. ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஆலோசனை, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும். ஊழியக்கார ஆலோசனை, சின்ன பிள்ளை நாகமானுக்கு ஆலோசனை கொடுத்தது, அதனால குஷ்டரோகம் மாறிச்சு. யாரு ஆலோசனை கொடுத்தாலும் நல்ல ஆலோசனையா கேட்கணும். இதெல்லாம் வந்துருச்சா எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஆமே. நல்ல ஆலோசனை சொன்னா என்ன பண்ணக்கூடாது? கேட்கணும். இப்பதான் சர்ச்சைக்கு வந்தது 2 வருஷம் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து. இது சொல்றது நான் எத்தனை வருஷமா சர்ச்சை இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுள் நம்ம கூட யாரு மூலமா பேசுறாரோ, ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அதை என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. இப்போ இந்த அன்புல யார்? இப்ப பாத்தீங்கன்னா பவுல், அப்பல்லோ, இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரும் ஓடி சாங்க ஒரு கூட்டம், பவுல் பின்னாடி ஒரு கூட்டம். ஒருத்தவங்க ஒரு சிலர் சொன்னாதான் கேட்பாங்க, அடுத்தவங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்க. பழக்கம் இருக்கு. சபை வளர்றதுக்கு தடையா இதுதான். இதான் தடை சபை. யாரெல்லாம் நீங்க ஒருத்தவங்க நல்ல ஆலோசனை சொல்லும் போது கேட்காது இருக்கிறீங்களோ, நீ தான் சபைக்கு தடை. சபைக்கு தடையா இருக்கிறவன கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சமுத்திரத்துல தூக்கி போட்டுருவாரு. இடலா இருக்கிறவன் என்ன பண்ணுவாரா? கடவுளே சமுத்திரத்துல தூக்கி போட்டுருவாரு. சபைக்கு இடலாம் மட்டும் என்ன பண்ண கூடாது? இருக்க கூடாது. அதான் பாருங்க, ஒரு குடும்பம்னா பிரச்சனை வரும். வருமா வராதா? வரும். பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ண கூடாது அப்படின்னா, நீ வாழ மாட்டேன், நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன், நீ ஒரு வீடு கட்டினா அது குடும்பமா இருக்குமா? இராது. குடும்பம்னா பிரச்சனை வரும். ஆனா என்ன சமாதானம் ஆயிடும். சபை என்ன வரும்? பிரச்சனை வரும். நம்ம ஒண்ணு சொல்லணும், சபையில பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனை யா மூலமா வரக்கூடாது. ஆமே. சபைனா பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனை யா மூலமா வரக்கூடாதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே வராது சபையில. ஆமே. இப்ப சபையில கட்டாயம் என்ன பண்ணும்? அரசல் புரசல் எல்லாமே வரும். ஒண்ணு முறுமுறுப்பு இருக்கும், ஒண்ணு என்ன பண்ணும்? சந்தோஷமா தூக்கும், ஒண்ணு கீழே தூக்கி போடும், ஒண்ணு அழுவும், புலம்பும், எல்லாமே நடக்கும் சபையில. ஆனா பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா நம்ம முடிவு எடுக்கணும். சபையில பிரிவு வரும். ஆனா அந்த பிரிவு யா மூலமா மட்டும் வரவே கூடாதுன்னு எல்லாம் அந்த தீர்மானம் எடுத்துக்கினா சபையில பிரச்சனையே வராது. ஆமே. அன்பிலே நாம் இணைந்திருப்போம். பாருங்க, இந்த அன்புன்றாங்களே, இந்த அன்பு என்னத்தான் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் எடுத்துங்க. ரோமரின் புத்தகம் எடுத்து உங்க பக்கம் சொல்லிடுப்பா. டக்குன்னு பக்கம் சொல்லுப்பா. 8வது அதிகாரம் 215 இல்ல 16. ஏன்னா அந்த பக்கம் எடுத்துப்பீங்க, அதனால நீங்க சொல்லிருப்பீங்க. 16 எல்லாம் எடுத்துங்க, வாசிங்க பார்க்கலாம். 36வது வசனத்துல இருந்து வாசிங்க, பொறுமையா வாசிங்க பார்க்கலாம். போதும். இங்க பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு. எல்லாருக்குள்ளே கிறிஸ்து அன்பு இருக்குதா? ஆமே. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து அன்பு இருக்குதா கேளு. இருக்குதா? கிறிஸ்து அன்பு உனக்குள்ள இருக்குதா? இருக்கா கிறிஸ்துவின் அன்பு? கிறிஸ்து அன்பு இருந்தா என்னென்ன நடக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ. கிறிஸ்துவின் அன்பு எதை கொடுக்கும் வாழ்க்கைன்னா உபத்திரவம் வரும். அன்று சொல்ல, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடீர்னு நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஆமே. கிறிஸ்துவ அன்பு வந்து அணைக்கிற அன்பு மட்டும் இல்ல, உபத்திரவத்தையும் கொடுக்கும். உபத்திரவமோ
கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். அன்பு இருக்குது, அன்பு இருக்குதுல்ல, நம்ம சத்தியத்துல வளரணும். இப்போ உனக்கு போராட்டம் வருதுன்னா, கடவுளுக்கே போராட்டம் வந்துச்சு எனக்கு வரும்னு சொல்லணும். ஐயோ எனக்கு போராட்டம் வந்துச்சு, இந்த ஊழியமா வேணாம், அந்த சபை வேணாம் விட்டு ஓடிட கூடாது. ஆமென், ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பரீட்சை பார்ப்பாரு. உபத்திரம் வரும், பண கஷ்டம் நமக்கு வரும். ஐயோ இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒரே பண கஷ்டம், கடன் பிரச்சனை, என்ன பண்ணக்கூடாது, இந்த இயேசுவை வேணாம், என்ன பண்ண சபை வேணாம் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அந்த தாண்டி போகும்போது இன்னும் உயர்வான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பான். வந்த உடனே உழைக்காதையே கறி சோறு வரனா வருமா? வராது. உழைச்சாதான் கறி சோறு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கணும்னா இவ்வளவு பாடுகளும் கிறிஸ்துவின் அன்புல நமக்கு வரும். நல்ல பக்குவப்பட்ட விசுவாசி எது வந்தாலும் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு நம்பினா போதும், கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஆமென். எது வந்தாலும் உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும். உயர்வோ தாழ்வும், உயர்வு வரும், தாழ்வாங்க, தாழ்வான சூழ்நிலை வரும். உயர்ந்துட்டே இருக்கணும். நான் கீழே இறங்கிட்டா நான் சபை விட்டு போயிடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாளைக்கு மேல தூக்கம், ஒரு நாளைக்கு கீழே வரும். இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும், வராம போறதுல ஒண்ணு நம்மள நல்லா பேசும், ஒண்ணு நம்மள என்ன பண்ணும், தூசிச்சுக்கிட்டே போகும். அதை பார்த்து நம்ம விட்டுட்டு போக கூடாது. எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும். சகித்து வாழணும். வேதத்தை படிக்கிறது பிரச்சனை இல்லை, வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தோடு உங்களை என்ன பண்ணும், இணைந்து வேதத்தோடு ஓட கத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வாழும் போது உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீங்க சீக்கிரமா சர்ச் முடிச்சிட்டா ஒரே சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் சபை வளரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் முதல்ல சபை வளரணும் என்ன பண்ணணும், நானு உலக கவலையை விட்டு வெளியே வரணும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்ச இச்சை. சபை வளரணும்னா முதல்ல என்ன வரணும் கூடாது நமக்குள்ள? என்ன சொல்லுங்க? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்ச இச்சை. சரியா சொல்லல, சரியா சொல்ல, மறுபடியும் சொல்ல போறோம். சபை வளரணும்னா நான் உலக கவலையை விடணும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விடணும், மாம்ச இச்சை என்னை விட்டு வெளியே போகணும். அல்லேலூயா. அடுத்தது சபை வளரணும்னா அடுத்தது என்ன பண்ணணும்? நல்ல திட்டங்களை போடணும். ஆமென். சொல்லுங்க, சபை வளரணும்னா சபையில போற திட்டத்துக்கு நான் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அடுத்தது சபை வளரணும்னா கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கணும். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அவர் அன்புக்கான நிலைத்திருக்க வேண்டும், அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் எனக்குள் இருப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே, ஒருவன் என் ஊழியத்தை செய்தால் பிதாவானவன் கனப்படுத்துவான்னு சொன்னீங்களையா. எங்க சபை வளர்ச்சிக்கு நாங்கள் போட்டிருக்கிற எந்தெந்த திட்டத்தை போடணுமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க சகோதரிங்க உள்ளத்துல, சகோதரர்கள் உள்ளத்துல வாலிப